விஜய் டிவில பலருக்கும் ஃபேவரட்டான மற்றும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியல்ல ஆக்டர் சுவாமிநாதன் விஜய்ன்ற கேரக்டர்லயும் லட்சுமி பிரியா கவிரின்ற கேரக்டர்லயும் நடிச்சுக்கிட்டு வராங்கன்ற விஷயம் இந்த சீரியலை பாக்குற எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மேலும் இவங்களுடைய ஆன் ஸ்கிரீன் பேருக்கு விக்கான்ற பேர்ல எக்கச்சக்கமான ஃபேன் பேஜஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியாகவும் ஃபேன் பேஜஸ் இருக்காங்க. சொல்லப்போனா இவங்களுடைய ஃபேன்ஸை ஒரு வகையில ஃபேன்ஸ் ஆர்மின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏதாவதுனா படையெடுத்து வந்துருவாங்க. ஆக்சுவலா ஆக்டர் சுவாமிநாதன் மகாநதி சீரியலை தொடர்ந்து இப்ப தெலுங்குல ஆட்டோ விஜயசாந்தி என்ற ஒரு சீரியல்ல கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு வராரு. ஜி தெலுங்குல டெலிகாஸ்ட் ஆக இருக்கிற இந்த சீரியல் ஆல்ரெடி ஜி தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய வீரா சீரியலோட அபிஷியல் ரீமேக்னு சொல்லப்படுது. மேலும் இந்த சீரியல்ல ஆக்டர் சுவாமிநாதனுக்கு பேரா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன நீ நான் காதல் சீரியல் ஆக்ட்ரஸ் வர்ஷினி சுரேஷ் தான் நடிச்சுக்கிட்டு வராங்க. சோ இவங்க இந்த சீரியல்ல நடிக்கிறதுனால கடந்த சில நாட்களாவே இந்த சீரியல் சம்பந்தமான சில ப்ரமோஷன் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில ரீசெண்டா இந்த சீரியல் சம்பந்தப்பட்ட சில பிடிஎஸ் வீடியோஸ் எல்லாம் ஒரே வீடியோவா சேர்த்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுல ஆக்டர் சுவாமிநாதனும் வர்ஷினியும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரியும் பர்ஃபார்ம் பண்ற மாதிரியும் சில சீன்ஸ் இருந்துச்சு. அதனால இதை பார்த்த விகா ஃபேன்ஸ்லர் எவ்வளவு பார்த்தாலும் சுவாமிக்கு லட்சுமி தான் பர்ஃபெக்ட் ஜோடி. இந்த பேர் சுத்தமா பிடிக்கல, ஒன்லி விகா தான். ஏன்னா வர்ஷினி சுவாமி மேல விழுந்து காக்கா பிடிச்சி அவரோட ஃபேன்ஸை வச்சு ஃபேமஸ் ஆயிடலாம்னு பிளான் ஆனு இப்படி ரொம்ப நெகட்டிவா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஆக்ட்ரஸ் வர்ஷினி ஃபர்ஸ்ட் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம தான் இருந்துகிட்டு வந்தாங்க. பட் ரீசெண்டா வர்ஷினி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஸ்டோரி ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதுல அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, மோசமான சில மக்கள் அவங்கள போலவே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்க கிட்ட சிக்கி சின்னாபின்னமாகணும், இதுதான் என்னுடைய மோசமான ஆசைன்னு சொல்லி ஆக்ட்ரஸ் வர்ஷினி சாபம் இடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது மூலமா தன்னை பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ண விகா ஃபேன்ஸை மறைமுகமா தாக்கி பேசுற வகையில தான் வர்ஷினி இந்த ஸ்டோரியை வச்சிருக்காங்கன்னு சொல்லி பலரும் இப்ப இதை ஷேர் பண்ணி வைரல் ஆகிட்டு வராங்க.